காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான அவசர சிகிச்சை மற்றும் மீட்பு மையத்தினை மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தனர். 24 மணி நேர சேவை மையமான 104 மற்றும் 14416 தொடர்பு கொண்டு இதுபோன்ற நபர்கள் தகவல் அளிக்க வேண்டுகோள் விடுத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மற்றும் காலவர பகுதிகளில் ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் சுற்றி திரிந்து வரும் நிலையில் அவர்களின் நிலையினை கருத்தில் கொண்டு கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான அவசர சிகிச்சை மையம் மற்றும் மீட்பு மையம் ரூபாய் 60 லட்சம் மதிப்பில் துவக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதற்காக பேனியன் மற்றும் மேனரோண்டா என்ற தன்னார்வலர் அமைப்புகளுடன் இணைந்து இவர்களுக்கான மீட்பு நடைபெறும் எனவும் கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட அரசு மருத்துவமனையில் இன்று அதற்கான அவசர சிகிச்சை மற்றும் மீட்பு மையம் ஆகியவற்றினை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி, சட்டமன்ற உறுப்பினர் ஏழரசன் ஆகியோர் இணைந்து துவக்கி வைத்து பார்வையிட்டனர். இந்த சிகிச்சை மையத்தினை 10 ஆண்கள் மற்றும் 10 பெண்கள் ஆகியோரை பராமரிக்கும் வகையில் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு 24 மணி நேரம் அவர்களுக்கான சேவை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த சட்டமன்ற உறுப்பினர் ஏழரசன் கூறுகையில், குடும்ப சூழ்நிலை காரணமாக வெளியேறிய நபர்களும் ஆதரவற்ற நபர்களும் தன்னம்பிக்கை பெறவே இந்த மீட்பு மையமும் அவர்களுக்கான சிகிச்சையும் அளிக்கப்படும் வகையில் இது அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சாலையோரம் சுற்றித் திரியும் இதுபோன்ற நபர்களை சேர்க்க தகவல் அளிக்க அவசர எண் 104 மற்றும் 14416 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவித்தார். தமிழகத்தில் இதுவரை 60,999 நபர்களை மீட்டு 822 நபர்களுக்கு சிகிச்சை அளித்து அவரது குடும்பத்துடன் இணைத்துள்ளதாகவும் இந்த தனியார் தன்னார்வலர் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனை இணை இயக்குனர் நளினி, மருத்துவமனை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் மருத்துவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ரோட்ல இருக்கிற மனநலம் பாதிக்கப்பட்ட மக்களை நம்ம சந்திச்சு அவங்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள இந்த ஒரு மையத்துக்கு கூட்டிட்டு வந்து அவங்க முழுவதுமா குணமாகிறதுக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்குங்கிறது பார்க்குறோம். அது அடிப்படையான தேவைகளா இருக்கலாம், உணவு, உடை, உறைவிடமா இருக்கலாம், மருத்துவ தேவைகளா இருக்கலாம், உளவியல் சார்ந்த தேவைகளா இருக்கலாம். அது எல்லாத்தையும் தாண்டி பாத்தீங்கன்னா அவங்க திருப்பியும் அவங்க ஒரு வாழ்வாதாரம் நல்ல நிலைக்கு மாறுறதுக்கு ஒரு வேலை வாய்ப்பா இருக்கலாம், ஆதார் கார்டு வசதிகள் ஏற்படுத்தி தரக்கூடிய விஷயங்களா இருக்கலாம், ஒரு அடையாள அட்டை வாங்கி தரக்கூடிய விஷயங்களா இருக்கலாம். அது எல்லாமே நாம இங்க இந்த மையத்துல நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணி திருப்பியும் குடும்பத்தோட இணையத்துக்கு என்னெல்லாம் முயற்சிகள் எடுக்க முடியும் அப்படிங்கறதா நம்ம பாக்குறோம். ஸோ நமக்கு பப்ளிக்ல இப்போ ரோட்ல மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களை பாக்குறாங்கன்னா நம்பர் இருக்கு. ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா நாம அந்த நபரை சந்திச்சு அந்த நபருக்கு நம்மளோட சேவைகளை பத்தி விளக்கி கூறி அவங்க அனுமதியோட நாம இங்க அவங்களை கூட்டிட்டு வரோம். ஸோ இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு நமக்கு சமூக பணியாளர்கள், சோஷியல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஒரு குழுவா நம்ம அவங்களோட வேலை பண்ணி நம்ம அவங்க திருப்பியும் குடும்பத்துக்கு இணையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நம்ம இங்க பாக்குறோம். எவ்வளவு பேரை மீட் இருக்கும் மேடம்? இப்போ காஞ்சிபுரத்தில் தொடங்கக்கூடிய இந்த இடத்துல எவ்வளவு பேரை மீட் பண்ணணும்? குறிப்பிட்ட நம்பர் அப்படின்னு நம்ம என்னைக்குமே நம்ம யோசிச்சது கிடையாது சார். நமக்கு என்ன தேவை யாருக்கு இருக்கும், ஸோ அவங்களோட வேலைகள் என்ன. பொதுவா நாம ரோட்ல ஒரு நபரை பார்க்கும்போது வெறும் உணவு, உடை, உறைவிடம் தாண்டி நம்மளால எதுவுமே நம்ம யோசிக்க முடியாத ஒரு நிலையில இருக்கும். ஸோ அவங்களுக்கு வேற என்னென்ன தேவைகள் இருக்கு, ஸோ நம்ம இந்த நம்பர் தான் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கல. யாருக்கு தேவைகள் இருக்கு, ஸோ தேவைகள் இருக்கக்கூடிய நபர்கள் இங்க நம்ம கூட்டிட்டு பராமரிக்க முடியுமா, இல்ல அவங்க வீதியில தான் இருப்பேன் அப்படின்னு விருப்பம் தெரிவிச்சாலும் வீதியில இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் நாம எப்படி ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அவங்க ஏதாவது ஒரு தேவை இருக்குன்னா நம்மள அவங்க எப்படி தொடர்பு கொண்டு அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கறதா நம்மளோட நோக்கமா இருக்கு. மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக, அதாவது ஆதரவற்றவர்கள் என்ற நிலையில் அது குடும்பத்தாரால் கைவிடப்பட்டவர்களோ அல்லது அவர்களாகவே குடும்பத்திலிருந்து விலகி வந்து தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்களாகவோ எப்படியோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு வீதி ஓரங்களில், குறிப்பாக நம்ம காஞ்சிபுரம் ஒரு பெரிய தொன்மையான நகரங்களில் உள்ள கோயில் ஓரங்களில் என்று இருக்கக்கூடிய அந்த முதியோர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், இவங்களை எல்லாம் யார் கவனிப்பது என்ற ஒரு கேள்வி எழுகிற பொழுது அதற்கான ஒரு திட்டம்தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தை அரசினுடைய மருத்துவத்துறை மட்டுமல்லாமல் தனியார் நிறுவனமாக இருக்கக்கூடிய என்ஜிஓஸ் என்று சொல்லக்கூடிய தன்னார்வ நிறுவனமும் இணைந்து இதை பராமரிக்கக்கூடிய ஒரு தன்மையை காஞ்சிபுரத்தில் இன்றைக்கு 20 படுக்கை கொண்டது, ஆண்களுக்கு 10, பெண்களுக்கு 10 என்று இங்கே இருக்கக்கூடிய வார்டிலேயே பழைய வார்டு இருந்தது, அதை சீரமைத்து அதற்காக இன்றைக்கு
மாவட்ட ஆட்சியர் தலைமையிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் அங்கங்கே இருக்கக்கூடியவங்களை அவங்களே கண்டெடுத்தும் கொண்டு வந்து அவங்கள சேர்த்து அவங்கள பராமரித்து அவர்களை நல்ல மனநிலைக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு தேவையான மருத்துவத்தை தந்து அவங்கள பிறகு அவங்க குடும்பம் யார், எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்ற பின்னணியை கண்டறிந்து அவர்களையும் தொடர்பு கொண்டு, ஏன்னா 2 வகையிலையும் இருக்கலாம். ஒன்று இவங்களாவே வந்துட்டு இருக்கலாம். அப்போ அவங்கள கண்டறிந்து அவங்கள கொண்டு போய் சேர்ப்பதற்கோ, அல்லது ஒருவேளை அவங்க கைவிட்டு இருந்தாலும் கூட அவங்களுக்கும் கவுன்சிலிங் கொடுத்து இது உங்கள் பெற்றோர் அல்லது முதியோர் என்பதை சொல்லி அவர்களோட குடும்பத்தோடு இணைக்கக்கூடிய ஒரு பணியைத்தான் நம்மளுடைய அரசும் இந்த நிறுவனமும் பேனியன் என்ற அந்த அமைப்பும் சேர்ந்து செய்வதற்காக இன்றைக்கு இங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது. இது அவங்களும் எங்கெங்கே இருக்கிறாங்களோ கண்டெடுக்கிறாங்கன்னு சொன்னாலும் சமூகத்தில் ஆர்வம் உள்ளவர்கள், அக்கறை உள்ளவர்கள் கண்டிப்பாக அது போல் யாராவது அது மாதிரி பார்த்தீங்கன்னா உடனடியாக தொடர்பு கொண்டு 104, 108 2 நம்பரும் இருக்குது. இது இல்லாமல் இதுக்குன்னே ஒரு நம்பராக ஹெல்ப்லைனாக 14416 என்ற நம்பரை தொடர்பு கொண்டு அழைத்தால் போதும். இந்த லொக்கேஷனில் இருக்காங்கன்னு சொன்னால் உடனே அழைத்து வந்து அவர்களை சீரமைத்து அவர்களுக்கு எல்லா சிகிச்சையும் வழங்கி எல்லா விதமான பராமரிப்பும் செய்து குடும்பத்தோடு இணைப்பதற்கு அல்லது தனித்துவத்தோடு தன்னம்பிக்கையோடு வாழ்வதற்கு இந்த அமைப்பு செய்வதற்கு முனைப்பு காட்டியிருக்கிறோம். எனவே இதை சமூக அக்கறை கொண்டவர்களும் புரிந்து கொண்டு செயலாக்க வேண்டும். இன்னொரு வேண்டுகோள், யாரும் இது போல ஆதரவற்ற நிலையில் விட்டுவிடக்கூடாது என்ற கவனத்தில் நாம்